ஹலோ கைஸ், சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்க்காக நம்ம வந்து ஜிகே டாபிக் எல்லாமே குயிக் ரிவிஷன் அப்படின்ற ஒரு சீரீஸில் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஆல்ரெடி வந்து 5 ஆண்டு திட்டங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புவிசார் குறியீடு அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த 2 வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வதேச ஆண்டுகள் மற்றும் முக்கிய தினங்கள். அதாவது சர்வதேச ஆண்டுகள் என்ன அப்படின்னா ஐநா சபையால் சர்வதேச ஆண்டு அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு எதெல்லாம் அப்படின்றதையும் முக்கியமான தினங்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ நம்ம இயர்னு எடுக்கும்போது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு நிகழ்வு இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப லென்த்தியாக வரும். இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோன்னா 1800 900 அப்படின்ட்டு நிறையா வரும். ஸோ இது சர்வதேச ஆண்டு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஐநா சபை ஒரு ஆண்டை வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க. அதுதான் சர்வதேச ஆண்டுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி முக்கிய தினங்கள்னு பார்க்கும்போது எவ்ரிடே எடுத்துக்கிட்டாலுமே ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருக்கும். ஸோ நம்ம இதில் முக்கியமான தினங்கள்னு பார்க்கும்போது நமக்கு சிலபஸ் ரிலேட்டடாக உள்ளது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அந்த டேட்டு மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வதேச ஆண்டுகள் 1967 ஆண்டு வந்து சர்வதேச சுற்றுலா ஆண்டு. ஸோ இது கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா சர்வதேச சுற்றுலா ஆண்டாக ஐநா சபை அங்கீகரித்த ஆண்டு எது அப்படின்ட்டு கேட்கலாம். சர்வதேச சுற்றுலா ஆண்டு எதுனே டைரெக்டாகவே கேட்கலாம். ஓகேவா? ஸோ 1967 ஆண்டு சர்வதேச சுற்றுலா ஆண்டு. அடுத்தது 1968 வந்து சர்வதேச மனித உரிமை ஆண்டு. 1970 பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச கல்வி ஆண்டு. 1974 வந்து சர்வதேச மக்கள் தொகை ஆண்டு. நெக்ஸ்ட் 1978 சர்வதேச பெண்கள் ஆண்டு. அதுக்கு அடுத்த வருடம் வந்து சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து புக்கில் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இது மேபி கேட்கலாம். 1978 ஃபஸ்ட்டு பெண்கள், அடுத்து வந்து குழந்தைகள் வர மாதிரி இருக்கும். 1983 பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச தகவல் தொடர்பு ஆண்டு. அடுத்து 1986 வந்து சர்வதேச சமாதான ஆண்டு. 1990 வந்து சர்வதேச எழுத்தறிவு ஆண்டு. 1992 பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச விண்வெளி ஆண்டு. 1994 வந்து சர்வதேச குடும்ப ஆண்டு. 1999 வந்து சர்வதேச முதியோர் ஆண்டு. 2000 பார்த்தீங்க அப்படின்னா அமைதி மற்றும் கலாச்சார ஆண்டு. அடுத்து 2001 வந்து சர்வதேச பெண் சக்தி ஆண்டு. 2002 பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச சூழல் சுற்றுலா ஆண்டு. 2003 வந்து சர்வதேச தூய தண்ணீர் ஆண்டு. அடுத்து 2004 பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச அரிசி ஆண்டு. 2005 வந்து சர்வதேச இயற்பியல் ஆண்டு. 2006 பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச பாலைவன ஆண்டு. 2007 வந்து சர்வதேச துருவ ஆண்டு. 2008 பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச உருளைக்கிழங்கு ஆண்டு. 2009 வந்து சர்வதேச வானவியல் ஆண்டு. அதுக்கப்புறம் 2010 பார்த்தீங்கன்னா சர்வதேச இளைஞர் ஆண்டு. 2012 வந்து சர்வதேச கூட்டுறவு ஆண்டு. 2014 பார்த்தீங்கன்னா சர்வதேச குடும்ப வேளாண்மை ஆண்டு. அடுத்தது 2015 பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச ஒளி ஆண்டு. 2016 வந்து சர்வதேச பயிர் வகைகள் ஆண்டு. 2017 பார்த்தீங்க அப்படின்னா அபிவிருத்தி நிலையான சுற்றுலா ஆண்டு. 2019 வந்து சர்வதேச உள்ளூர் மொழி ஆண்டு. 2020 வந்து சர்வதேச உயிரி ஆரோக்கிய ஆண்டு. 2021 பார்த்தீங்கன்னா சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கை ஆண்டு. 2022 வந்து சர்வதேச கண்ணாடி ஆண்டு. 2023 வந்து சர்வதேச சிறுதானிய ஆண்டு. இது மேபி கேட்கலாம். சர்வதேச சிறுதானிய ஆண்டு வந்து 2023. 2024 பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச ஒட்டக ஆண்டு. 2025 வந்து சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டு. ஸோ இது வந்து லைட்டாக ஷார்ட்கட் அந்த மாதிரி வச்சு படிச்சுக்கோங்க. கேட்கலாம், கேட்டால் இதால் ஒரு மார்க் மிஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இன்னொரு டைம் ஷார்ட்டாக டக்குன்னு பார்த்துடலாம். 1967 சர்வதேச சுற்றுலா. 68 வந்து மனித உரிமை. அதாவது சுற்றுலா போகிறது வந்து மனித உரிமை. 67 68 கண்டினியூஸாக வர அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 70 பார்த்தீங்கன்னா சர்வதேச கல்வி ஆண்டு. 1974 வந்து சர்வதேச மக்கள் தொகை ஆண்டு. 78 79 2 வந்து சர்வதேச பெண்கள் ஆண்டு. அதுக்கப்புறம் சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. 1983 வந்து சர்வதேச தகவல் தொடர்பு ஆண்டு. 86 பார்த்தீங்கன்னா சர்வதேச சமாதான ஆண்டு.
1990 வந்து சர்வதேச எழுத்தறிவு ஆண்டு. 92 வந்து விண்வெளி ஆண்டு. அதுக்கப்புறம் 1994 பார்த்தீங்கன்னா சர்வதேச குடும்ப ஆண்டு. 1999 வந்து சர்வதேச முதியோர் ஆண்டு. அடுத்து 2000 வந்து அமைதி மற்றும் கலாச்சார ஆண்டு. அதாவது 000னா எல்லாமே அமைதியாயிரும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2001 பார்த்தீங்கன்னா சர்வதேச பெண் சக்தி ஆண்டு. 2002 வந்து சர்வதேச சூழல் சுற்றுலா ஆண்டு. 2003 பார்த்தீங்கன்னா சர்வதேச தூய தண்ணீர் ஆண்டு. 2004 வந்து சர்வதேச அரிசி ஆண்டு. 2005 வந்து சர்வதேச இயற்பியல் ஆண்டு. 6 வந்து சர்வதேச பாலைவன ஆண்டு. 2007 வந்து சர்வதேச துருவ ஆண்டு. 6, 7, 1 பாலைவனம், 1 துருவ பகுதி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2008 உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கை வந்து 2 மேலே வச்சா 8 மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2009 பார்த்தீங்கன்னா சர்வதேச வானவியல் ஆண்டு. 2010 பார்த்தீங்கன்னா சர்வதேச இளைஞர் ஆண்டு. 12 வந்து சர்வதேச கூட்டுறவு ஆண்டு. 2014 வந்து சர்வதேச குடும்ப வேளாண்மை ஆண்டு. 2015 பார்த்தீங்கன்னா சர்வதேச ஒளி ஆண்டு. 2016 வந்து சர்வதேச பயிர் வகைகள் ஆண்டு. 2017 வந்து அபிவிருத்தி நிலையான சுற்றுலா ஆண்டு. 2019 சர்வதேச உள்ளூர் மொழி ஆண்டு. 2020 வந்து சர்வதேச உயிரி ஆரோக்கிய ஆண்டு. 2021 வந்து சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கை ஆண்டு. 2022 வந்து சர்வதேச கண்ணாடி ஆண்டு. 2023 பார்த்தீங்கன்னா சர்வதேச சிறுதானிய ஆண்டு. 2024 வந்து சர்வதேச ஒட்டக ஆண்டு. 2025 சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டு. ஸோ இதோட இந்த சர்வதேச ஆண்டுகள் அது வந்து முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய தினங்கள், அதாவது இயரில் உள்ள எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜனவரி மந்த் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், அதாவது பிரவாசி பாரதிய தினம்னு சொல்லுவோம்ல, அது வந்து எப்போ அப்படின்னா ஜனவரி 9. தேசிய இளைஞர் தினம் வந்து ஜனவரி 12. இராணுவ தினம் வந்து ஜனவரி 15. திருவள்ளுவர் தினம் ஜனவரி 17. அதுக்கப்புறம் தேசிய பெண் குழந்தைகள் தினம் வந்து ஜனவரி 24. தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. குடியரசு தினம் தெரிஞ்சது தான் ஜனவரி 26. நெக்ஸ்ட்டு தியாகிகள் தினம் வந்து ஜனவரி 30. ஓகேவா, இதுதான் ஜனவரியில் உள்ள இம்பார்ட்டண்டான டேட்டு. இது போகவும் நிறைய டேட் இருக்கும், பட் அது வந்து எல்லாமே நம்ம படித்தோன்னா நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக சிலபஸ் ரிலேட்டடாக எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேவா, அடுத்து பிப்ரவரி பார்த்தீங்க அப்படின்னா கடலோர காவல்படை தினம் வந்து பிப்ரவரி 1. உலக ஈர நிலங்கள் தினம் பிப்ரவரி 2. ஸோ இந்த பிப்ரவரி 2க்கு தான் இப்போ புதுதாக ஏதாவது இந்த வெட்லேண்டு ஈர நிலங்கள் அந்த மாதிரி சதுப்பு நிலம் அப்படின்ட்டு அறிவிப்பாங்கள்ல, அது வந்து இந்த டேட்டுக்கு தான் சொல்லுவாங்க. ஈர நிலங்கள் தினம் வந்து பிப்ரவரி 2. அடுத்து உலக புற்றுநோய் தினம் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 4. உலக சமூக நீதி தினம் பிப்ரவரி 20. சர்வதேச தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28. அடுத்து மார்ச்சில் உள்ளது பார்க்கலாம். உலக வனவிலங்கு தினம் மார்ச் 3. நெக்ஸ்ட்டு தேசிய பாதுகாப்பு தினம் மார்ச் 4. சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8. இது எல்லாருக்குமே தெரியும், உமன்ஸ் டே. நெக்ஸ்ட்டு சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. அதுக்கப்புறம் உலக காடுகள் தினம் மார்ச் 21. உலக தண்ணீர் தினம் மார்ச் 22. உலக வானிலை தினம் மார்ச் 23. இது ஷார்ட்கட் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். சிட்டுக்குருவி காட்டுக்கு தண்ணி குடிக்க போச்சு, வானிலை சரியில்லாத காரணத்தினால காசநோய் வந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் அடிஷ்னலாக உலக காசநோய் தினம் வந்து மார்ச் 24 ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உலக பூமி தினம். பூமினா 2 எழுத்தா, ஸோ 2 ஏப்ரல் 22. நெக்ஸ்ட்டு உலக சுகாதார தினம் வந்து ஏப்ரல் 7. குடிமை பணிகள் தினம், அதாவது சிவில் சர்வீஸ் டே வந்து ஏப்ரல் 21. தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் வந்து ஏப்ரல் 24. அப்போ தான் அது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏப்ரல் 24 பார்த்திங்கன்னா தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம். நெக்ஸ்ட்டு சர்வதேச தொழிலாளர் தினம் பார்த்திங்க அப்படின்னா மே 1. அடுத்து உலக பத்திரிகை சுதந்திர தினம் வந்து மே 3. உலக செவிலியர் தினம் பார்த்திங்கன்னா மே 12. உலக குடும்ப தினம் வந்து மே 15. அடுத்தது உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எப்போ அப்படின்னா மே 31. ஓகேவா, அடுத்து உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து ஜூன் 5. உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் பார்த்திங்கன்னா ஜூன் 12. உலக அகதிகள் தினம் வந்து ஜூன் 20. சர்வதேச யோகா தினம் வந்து ஜூன் 21. சர்வதேச ஒலிம்பிக் தினம் வந்து ஜூன் 23.
சர்வதேச போதை ஒழிப்பு தினம் வந்து ஜூன் 26. தேசிய புள்ளியியல் தினம் வந்து ஜூன் 29. அடுத்தது வந்து ஜூலையில் உள்ள இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். ஜிஎஸ்டி டேட், ஜிஎஸ்டி கொண்டு வந்தது ஜூலை 1. அது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜிஎஸ்டி தினம் வந்து ஜூலை 1. உலக மக்கள் தொகை தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 11. சர்வதேச மலாலா தினம் வந்து ஜூலை 12. கல்வி வளர்ச்சி நாள், காமராஜர் பிறந்த நாள் வந்து ஜூலை 15. சர்வதேச நீதி தினம் அப்படின்றது வந்து ஜூலை 18. சர்வதேச புலிகள் தினம் வந்து ஜூலை 29. இந்திய சுதந்திர தினம் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆகஸ்ட்டு. ஸோ ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே. அடுத்து வந்து தேசிய விளையாட்டு தினம் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 29. தேசிய ஆசிரியர் தினம் வந்து செப்டம்பர் 5. உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் 8. இதில் அடிஷ்னலாக இன்னொன்று மக்களாட்சி தினம், அதாவது செப்டம்பர் 15 வந்து மக்களாட்சி தினம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உலக ஓசோன் தினம் வந்து செப்டம்பர் 16. சர்வதேச அமைதி தினம் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 21. உலக சுற்றுலா தினம் வந்து செப்டம்பர் 27. சர்வதேச அகிம்சை தினம் அக்டோபர் 2. சர்வதேச அகிம்சை தினம் அக்டோபர் 2. உலக ஆசிரியர்கள் தினம் வந்து அக்டோபர் 5. உலக பெண் குழந்தைகள் தினம் அக்டோபர் 11. அதுக்கப்புறம் உலக உணவு தினம், இது முக்கியம், அக்டோபர் 16. உலக புள்ளியியல் தினம் வந்து அக்டோபர் 20. ஐக்கிய நாடுகள் சபை, இது முக்கியம், ஐநா சபை வந்து அக்டோபர் 24 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டேட்டு முக்கியம். தேசிய ஒருமைப்பாடு தினம் வந்து அக்டோபர் 31. அடுத்ததாக இந்திய தேசிய கல்வி தினம் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 11. உலக நீரிழிவு தினம் வந்து நவம்பர் 14. சர்வதேச குழந்தைகள் தினம் வந்து நவம்பர் 20. உலக மீனவர்கள் தினம் வந்து நவம்பர் 21. இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26. 1949 வந்து நடைமுறைக்கு அதாவது எழுதி முடிச்சுட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ அந்த ஏற்றுக்கொண்ட தினத்தை தான் அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுவோம். அது வந்து நவம்பர் 26. ஓகேவா? உலக எய்ட்ஸ் தினம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 1. இந்திய கடற்படை தினம் வந்து டிசம்பர் 4. சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினம் வந்து டிசம்பர் 9. உலக மண் தினம் வந்து டிசம்பர் 5. ஆயுதப்படை கொடி தினம் வந்து டிசம்பர் 7. அப்புறம் சர்வதேச மலை தினம் பார்த்திங்க அப்படின்னா மலைனா ஒன்றா தனித்தனியாக இருக்கும். ஸோ அந்த டிசம்பர் 11 ஞாபகம் வச்சுக்கோங்க, 1. மனித உரிமைகள் தினம் வந்து டிசம்பர் 10. தேசிய கணித தினம் வந்து டிசம்பர் 21. விவசாயிகள் தினம் வந்து டிசம்பர் 23. தேசிய நல் ஆளுமை தினம் டிசம்பர் 25. ஸோ இப்போ டிசம்பர் 21 எக்ஸாம், டிசம்பர் மந்த்லேருந்து ஏதாவது கேட்டாலும் கேட்கலாம். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. தேசிய கணித தினம் வந்து 22. விவசாயிகள் தினம் டிசம்பர் 23. நல்ல ஆளுமை தினம் வந்து டிசம்பர் 25. ஸோ இவ்வளோ தான் முக்கியமான டேட்டு. லைட்டாக ஷார்ட்டாக ஒன் டைம் மட்டும் அகெயின் ரிவிஷன் பண்ணிடலாம். பிரவாசி பாரதிய தினம் ஜனவரி 9. இளைஞர் தினம் 12. அதுக்கப்புறம் இராணுவ தினம் வந்து 15. திருவள்ளுவர் தினம் 17. தேசிய பெண் குழந்தைகள் தினம் வந்து ஜனவரி 24. வாக்காளர் தினம் பார்த்திங்கன்னா ஜனவரி 25. குடியரசு தினம் 26. தியாகிகள் தினம் வந்து ஜனவரி 30. ஓகேவா? அடுத்து கடலோர காவல் படை தினம் பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி 1. வெட்லேண்ட் டே, உலக ஈரநிலங்கள் தினம் வந்து பிப்ரவரி 2. புற்றுநோய் தினம் வந்து பிப்ரவரி 4. உலக சமூக நீதி தினம் பிப்ரவரி 20. சர்வதேச தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. தேசிய அறிவியல் தினம் வந்து பிப்ரவரி 28. நெக்ஸ்ட்டு உலக வனவிலங்கு தினம் மார்ச் 3. தேசிய பாதுகாப்பு தினம் மார்ச் 4. அதுக்கப்புறம் சர்வதேச உமன்ஸ் டே வந்து மார்ச் 8. சிட்டுக்குருவி தினம் 20. காடுகள் 21. தண்ணி 22. வானிலை 23. காசநோய் 24. அடுத்து ஏப்ரலில் உலக பூமி தினம் வந்து ஏப்ரல் 22. சுகாதார தினம் ஏப்ரல் 27. குடிமைப் பணிகள் வந்து ஏப்ரல் 21. தேசிய பஞ்சாயத்து ராஜ் வந்து ஏப்ரல் 24. சர்வதேச தொழிலாளர் தினம் மே 1. உலக பத்திரிகை சுதந்திர தினம் வந்து மே 3. உலக செவிலியர் தினம் மே 12. குடும்ப தினம் மே 15. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் வந்து மே 31. உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து ஜூன் 5. உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் வந்து ஜூன் 12. உலக அகதிகள் தினம் வந்து ஜூன் 20. சர்வதேச யோகா தினம் ஜூன் 21. சர்வதேச ஒலிம்பிக் தினம் ஜூன் 23. சர்வதேச போதை ஒழிப்பு தினம் வந்து ஜூன் 26. தேசிய புள்ளியியல் தினம் வந்து ஜூன் 29. ஜிஎஸ்டி டேட் பார்த்திங்கன்னா ஜூலை 1. மக்கள் தொகை தினம் வந்து ஜூலை 11. சர்வதேச மலாலா வந்து ஜூலை 12.
கல்வி வளர்ச்சி நாள் வந்து ஜூலை 15, சர்வதேச நீதி தினம் ஜூலை 17, நெல்சன் மண்டேலா ஜூலை 18, சர்வதேச புலிகள் தினம் வந்து ஜூலை 29, இண்டிபெண்டன்ஸ் டே வந்து ஆகஸ்ட் 15, தேசிய விளையாட்டு தினம் வந்து ஆகஸ்ட் 29, தேசிய ஆசிரியர் தினம் வந்து செப்டம்பர் 5, உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் 8, அதுக்கப்புறம் மக்களாட்சி தினம் வந்து செப்டம்பர் 15, உலக ஓசோன் தினம் வந்து செப்டம்பர் 16, சர்வதேச அமைதி தினம் வந்து செப்டம்பர் 21, உலக சுற்றுலா தினம் வந்து செப்டம்பர் 27. நெக்ஸ்ட்டு காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2, உலக ஆசிரியர்கள் தினம் வந்து அக்டோபர் 5. அது வந்து தேசிய ஆசிரியர் தினம் தான் நம்ம இந்தியாவில் கொண்டாடுவோம்ல, அது செப்டம்பர் 5. இது வந்து உலக ஆசிரியர்கள் தினம் வந்து அக்டோபர் 5. ஓகேவா, 1 மந்த் டிஃப்ரென்ஸு. நம்ம கொண்டாடுறது வந்து தேசிய அப்படின்னா இந்தியா மீனிங். ஓகேவா. அடுத்தது உலக பெண் குழந்தைகள் தினம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 11. உணவு தினம் ரொம்ப முக்கியம், அக்டோபர் 16. உலக புள்ளியியல் தினம் அக்டோபர் 20. ஐக்கிய நாடுகள் சபை தினம் வந்து அக்டோபர் 24. தேசிய ஒருமைப்பாட்டு தினம் வந்து அக்டோபர் 31. இந்திய தேசிய கல்வி தினம் நவம்பர் 11. நெக்ஸ்ட்டு உலக நீரிழிவு தினம் வந்து நவம்பர் 14. சர்வதேச குழந்தைகள் தினம் வந்து நவம்பர் 20. அதுக்கப்புறம் உலக மீனவர்கள் தினம் வந்து நவம்பர் 21. இந்திய அரசியலமைப்பு தினம் வந்து நவம்பர் 26. உலக எய்ட்ஸ் தினம் வந்து டிசம்பர் 1. இந்திய கடற்படை தினம் வந்து டிசம்பர் 4. நெக்ஸ்ட்டு சர்வதேச ஊழல் தினம் வந்து டிசம்பர் 9. உலக மண் தினம் டிசம்பர் 5. ஆயுதப்படை கொடி தினம் டிசம்பர் 7. சர்வதேச மலை தினம் வந்து டிசம்பர் 11. மனித உரிமைகள் டிசம்பர் 10. தேசிய கணித தினம் டிசம்பர் 22. விவசாயிகள் தினம் வந்து டிசம்பர் 23. தேசிய நல்ஆளுமை தினம் டிசம்பர் 25. இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் சர்வதேச ஆண்டுகள் வந்து பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்திய தேசிய கல்வி தினம் நவம்பர் 11 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து ஒருத்தவங்களோட பர்த்டேவை தான் இந்திய தேசிய கல்வி தினமாக சொல்லியிருப்பாங்க. அது யார் அப்படின்றத நீங்கள் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அவங்க வந்து ரொம்ப முக்கியமான பர்சன் தான். அந்த அரசியலமைப்பு, அந்த காந்தி கூட ஒர்க் பண்ணது எல்லாத்துலேயுமே வருவார். ஸோ அந்த நவம்பர் 11 யாரோட பர்த்டேவை இந்திய தேசிய கல்வி தினமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட டேட் அண்டு இயர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.